ஷெட்டிங் சீரிஸ் ஆரம்பிச்சு இன்னோட 43 நாள் ஆகுது. வர வர ஒர்க் அவுட்ல புஷ் பண்ணி போட முடியல. சோ காலையிலேயே ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ஹெவியா எடுக்கணும் தான் தோணுது. ஆனா ஹெவியா எடுத்தாலும் ஒர்க் அவுட்ல ஹெவியா புஷ் பண்ண முடியல, ஏன்னு தெரியல. சோ ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எடுத்து இன்னைக்கு ஜிம்முக்கு வாக்ல கிளம்பிட்டேன். நான் இப்பெல்லாம் எங்க போனாலும் வாக்ல தான் போயிட்டு இருக்கேன். சோ எனக்கு டெய்லி ஈஸியா ஒரு 10,000 பிளஸ் ஸ்டெப்ஸ் கவர் ஆயிடுது. இன்னைக்கு ஒர்க் அவுட்டுக்கு செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் தான் போட்டேன். என்னென்ன வேரியேஷன்ஸ் போட்டேன்னு அப்படியே வீடியோல பாத்துக்கோங்க. நிறைய பேர் இப்ப கட் பண்றேன் இல்ல வெயிட் லாஸ் பண்றேன்னா அவங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ல இருந்து வீக்லி கேலரிஸ் கம்மி பண்ணிட்டு வருவாங்க, which is good way to stay consistent. ஆனா நான் அந்த மாதிரி பண்ணல. எடுத்த உடனே below 2000 கேலரிஸ் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண கட்டு தான் இது. இந்த மாதிரி பண்றது அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வர வர எனக்கு கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. நைட் ஆனா நாளைக்கு காலையில என்ன சாப்பிட போறேன்னு தோணுது. ஜிம்ல வந்து ஜிம் முடிச்சு என்ன சாப்பிட போறேன்னு தோணுது. இப்படிலாம் ரொம்ப தோன்றதுனால தான் இன்னைக்கு மேகி பாஸ்தா வித் கெச்சப் அண்ட் எக் கூட டபுள் எக் வித் சீஸ் இந்த மாதிரி ஒரு ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டேன். என்னடா நீ கட் பண்றியா இல்ல பல்க் பண்றியா நினைக்காதீங்க. இது மொத்தமாக சேர்ந்து ஒரு 400 to 500 கேலரிஸ் தான் வந்துச்சு. அண்ட் விச் இஸ் நான் மைதா. அப்புறம் என் கேலரிஸ்லயும் ஃபிட் ஆச்சு. லஞ்சுக்கு சிக்கன் அண்ட் வெஜ்ஜஸ் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு வாக் போனேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வர வர ஹெல்த்தியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்கானுங்க. அப்புறம் நம்ம ஓலாகாய் வர ஏதோ தனியா பைக் ரைடு போறாராமா. அதுக்கு ட்ரைபாட் கேட்டிருந்தான். அதையும் கொடுத்துட்டு ஃபுட்டை சாப்பிட்டு உக்காந்துட்டோம். இப்பதான் கொடைக்கானல் போயிட்டு வந்தேன். ஆனாலும் எனக்கு எங்கேயாவது ட்ரிப் போகணும் போல இருக்கு. என்ன பண்றது, நமக்கு இங்க டயட் ஃபுட்டுக்கே காசு அடிக்குது. அப்புறம் அதே திங்கிங்ல வீட்டுக்கு வந்து கடைசி மீல் எடுத்து தூங்கிட்டேன் கைஸ்.